அனைவருக்கும் வணக்கம். மே 9ஆம் தேதி இன்று சனிக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. இந்த இலையின் மீது இந்த 8 மிளகை வச்சு நம்ம இந்த இடத்துல வச்சாலே போதும். எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும், கஷ்டங்களும் குறையும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு மாசத்துலயும் 2 விதமான அஷ்டமிகள் வரும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமி அப்படின்னும், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமின்னும் சொல்லுவோம். இதுல மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிய தான் நிறைய பேர் வழிபடுவது உண்டு. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, கால பைரவர் ஒரு காவல் தெய்வம் மட்டும் கிடையாதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய வேரோடு தீர்க்கக்கூடியவர்னே சொல்லலாம். இப்ப கால பைரவருக்கு மிளகு தீபம் போடுவது, தேங்காய் தீபம் போடுவது, பூசணிக்காயில தீபம் போடுவது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கால பைரவரை வணங்குவாங்க. ஆனா அப்படிப்பட்ட கால பைரவர் வழிபாட்ட வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமியில பண்ணும்போது அதற்கான பலன் நமக்கு இரட்டிப்பா கிடைக்கும்னே சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த சித்திரை மாதம், அதுவும் பராபவ வருடம் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய இந்த முதல் தேய்பிறை அஷ்டமி இன்றுதான் வருகின்றது. மே 9ஆம் தேதி சனிக்கிழமை இன்று காலையில 10:41 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 11:10 வரைக்கும் இருக்கின்றது. பொதுவா அஷ்டமி நேரத்துல, அதுவும் அஷ்டமி தினங்கள்ல ராகுகால நேரத்துல வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் விசேஷம். அதுவும் இன்று சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகுகாலம் வந்திருக்கின்றது. ஆனால் 10:40க்கு தான் நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பிச்சிருக்கின்றது. பரவாயில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்க ஒரு 10:45 இல்லைன்னா ஒரு 11:45 அதுவரை கூட இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நீங்க ஒரு 10 மணிக்கு ராகுகால நேரத்துல தீபம் ஏத்திட்டு அது அஷ்டமி தொடங்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் எரிஞ்சாலும் பரவாயில்லைங்க. அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. கண்டிப்பா காலபைரவர் கோவில்கள்ல அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அதுல போயிட்டு நீங்க கலந்துக்கலாம். காலபைரவர் ஒரு வாசனை பிரியர்னே சொல்லலாம். அதனால அரகச்சா, புனகு, பன்னீர், சந்தனம் இது எல்லாத்தையுமே பைரவர் கடாட்சம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பைரவரோட அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் பைரவருக்கு ரொம்பவுமே உகந்ததுன்னே சொல்லலாம். இப்ப செம்பருத்தி பூக்களை நீங்க பைரவருக்கு படைக்கலாம். இதை மாலையா கட்டியும் தொடுக்கலாம். இதன் மூலியமா கேட்ட வரன் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதுதாங்க ரொம்ப எளிமையா இந்த தேய்பிறை அஷ்டமியை வழிபடுவதற்கான ஒரு எளிமையான வழிபாட்டு முறையினே சொல்லலாம். இப்போ சிவன் கோவிலுக்கு போகும்போது நம்ம எல்லா கடவுள்களையும் வணங்கிட்டு கடைசியாகத்தான் காலபைரவரை வணங்குவோம். அப்படிப்பட்ட சிவன் கோவில்களுக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். அதுவும் காலபைரவரை தொடர்ச்சியா அஷ்டமியில வணங்கும் போது கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் தொல்லை என்பது அறவே இருக்கவே இருக்காதுன்னே சொல்லலாம். அதனால இந்த மாதிரி நேரத்துல சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில, அதுவும் இன்று சனிக்கிழமை அஷ்டமி தினத்துல நீங்க பண்ணணும். ராகுகால நேரத்துல பண்ணுவது ரொம்பவுமே விசேஷம். முடிஞ்சால் நீங்க காலை நேரத்துல பண்ணுங்க. ஆனால் அந்த நேரத்துல அஷ்டமி திதி இல்ல அப்படின்னாலும் நீங்க மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல பண்ணுவது ரொம்பவும் விசேஷம். ஆனால் ஒரு செம்பருத்தி விலை ஒண்ணு எடுத்துக்கணும். காலபைரவருக்கு உகந்த இலை இந்த செம்பருத்தி இலை. இது ஒரு தோச நிவர்த்தி இலை. அது மட்டும் இல்லைங்க, 8 மிளகு எடுத்துக்கணும். காரணம், பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் 8ஆவதாக திதியாக வரக்கூடியதுதான் இந்த அஷ்டமி திதி. அஷ்டனா 8, அதாவது சப்தமிக்கு அடுத்த நாள். அதாவது காலபைரவருக்குரிய எண் 8. 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். அதனாலதான் 8 எண்ணிக்கையில மிளகை எடுத்து வச்சுட்டு அந்த செம்பருத்தி இலைய உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு
எல்லா வீடுகளிலும் வந்துட்டு காலபைரவர் ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்காது. அதனால சிவன் ஃபோட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா, சிவபெருமான் ஃபோட்டோ முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்த வந்துட்டு காலபைரவங்கள வந்துட்டு நினைச்சு நீங்க வந்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த செம்பருத்தி இலைய வச்சுட்டு, ஒரு 8 எண்ணிக்கையில வந்துட்டு இருக்கக்கூடிய மிளக வந்துட்டு உங்க கையில வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஒவ்வொரு மிளகையும் அந்த செம்பருத்தி இலை மீது வைக்கும்போது, ஓம் காலபைரவராய நமக அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க. அதாவது ஓம் காலபைரவராய நமக அப்படின்னு நீங்க வந்துட்டு 8 தடவை சொல்லிட்டே அந்த ஒவ்வொரு மிளகையும் வந்து அந்த செம்பருத்தி இலை மீது வைக்கணும். அதற்கு பிறகு அந்த செம்பருத்தி இலைய வந்துட்டு நீங்க பொட்டலமாக வந்து மடிச்சு, ஒரு நூல் கொண்டு அத வந்து நல்லா வச்சு கட்டிட்டு, அந்த பொட்டலத்த வந்துட்டு உங்க வீட்ல எந்த இடத்துல வந்துட்டு நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அத வந்து வச்சிடுங்க. உதாரணமா வந்துட்டு பீரோல வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வண்டியில எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, அந்த இடத்துல கூட வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வைக்கணும்னு விருப்பம் இருக்கோ, அந்த இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம். இத இப்படியே வந்துட்டு வைப்பதினால், ஒரு பாதுகாப்பு கவசம் வந்து நிறைஞ்சு இருக்கிற ஒரு இடமா வந்துட்டு அது மாறிடும். அதுவும் கடன் பிரச்சனை வந்து தீர்வதற்கான ஒரு முக்கியமான தாந்திரிக பொருள்னே வந்துட்டு சொல்லலாம். சித்திரை மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியில, அதுவும் சனிக்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது, நம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்துட்டு ஏற்படும். அத வந்து நீங்க கண்கூட வந்துட்டு பார்க்கலாம். மீண்டும் வேறொரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.